ராமநாதபுரத்தை தலைமையிடமாக கொண்டு கடந்த ஓராண்டில் பொதுமக்களிடம் பல்வேறு மோசடிகளில் பறிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்பிய 7 சர்வதேச சைபர் குற்றவாளிகளை மாநில இணையவழி குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். செல்போனை அதிகமாக பயன்படுத்தும் பொதுமக்களை குறிவைத்து சைபர் குற்றவாளிகள் போலியான முதலீட்டு திட்டங்கள் மற்றும் மோசடியான வேலைவாய்ப்பு இணையதளங்கள், போதைப் பொருள் கடத்தியதாக டிஜிட்டல் கைது, கிரிப்டோ கரன்சி மோசடி என பொதுமக்களிடம் சைபர் குற்றவாளிகள் OTP மூலம் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை சுருட்டி விடுகின்றனர். இதுபோன்ற மோசடிகள் குறித்து மாநில இணையவழி குற்றப்பிரிவுக்கு அதிக அளவில் புகார்கள் வந்துள்ளது. குறிப்பாக கிரிப்டோ கரன்சி தொடர்பாக புகார்கள் அதிக அளவில் குவிந்துள்ளது. இதனால் மாநில இணையவழி குற்றப்பிரிவு SP ஷஹ்னாஸ் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையின் தீவிர வேட்டையில் சர்வதேச சைபர் குற்றவாளிகள் பலர் தமிழ்நாட்டிலிருந்து செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. அவர்களை பிடிக்கும் பணியில் SP தலைமையிலான குழுவினர் நவீன தொழில்நுட்ப உதவியோடு விசாரணை நடத்திய போது ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி மற்றும் பரமக்குடி பகுதியில் கால் சென்டர் போல் சர்வதேச சைபர் மோசடி கும்பல் இயங்கியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தனிப்படையினர் அதிரடியாக அப்பகுதிகளில் அதிரடி சோதனை நடத்தி வெளிநாட்டு சைபர் குற்றவாளிகளோடு நேரடி தொடர்பிலிருந்த சர்வதேச குற்றவாளிகள் 7 பேரை அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வங்கி ஆவணங்கள் மற்றும் மோசடி தொடர்பான போலியான இணையதள முகவரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 7 பேரிடம் விசாரணை நடத்திய போது கடந்த 2025-26 ஆண்டில் இந்த 7 பேர் கும்பல் பொதுமக்களிடம் பல்வேறு வகைகளில் 100 கோடி ரூபாய் வரை பறித்துள்ளது தெரிய வந்தது. அந்த பணத்தை மோசடி நபர்கள் கிரிப்டோ கரன்சியாக மாற்றி அதை சர்வதேச சைபர் குற்றவாளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள வாலெட்டுகளுக்கு மாற்றியதும் தெரிய வந்தது. இவர்கள் 7 பேரும் வெளிநாட்டு சர்வதேச சைபர் குற்றவாளிகளோடு நேரடி தொடர்பில் இருந்து மோசடி பணத்தில் குறிப்பிட்ட சதவீதம் கமிஷனாக பெற்று தொடர் மோசடியில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்தது. தற்போது கைது செய்யப்பட்ட 7 பேர் சர்வதேச குற்றவாளிகள் என்பதால் தமிழ்நாட்டில் இவர்கள் முகாம் அமைக்க யார் யார் துணையாக இருந்தார்கள், இவர்கள் பின்னணி என்ன என்பது குறித்து மாநில இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த மிகப்பெரிய மோசடி கும்பலை துணிச்சலாக கைது செய்த தனிப்படையினரை தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் சந்தீப் மிட்டல் பாராட்டியிருக்கிறார். மேலும் சர்வதேச சைபர் குற்ற குழுக்களுக்கு கிரிப்டோ பரிவர்த்தனைகள் மூலமாகவோ அல்லது வேறு வழிகளிலோ உதவி செய்யும் தனி நபர்கள் மற்றும் குழுக்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.